ஹலோ மைடியா படிஸ், வெல்கம் பேக் டு ஸ்னோடி ஃபேன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தலைவர் தம்பி தலைமையில் அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிதிஷ் சகாதேவ் அப்படிங்கிறது தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஜீவா அவர் தான் லீடிங் ரோல் பண்ணுறாரு, ஹீரோ கேரக்டர். ஸோ இந்த படம்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஜான் எண்டில் இல்லை பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் அப்படி ரிலீஸ் பண்ணலான்னு தான் ஐடியாவில் இருந்திருக்காங்க. ஸோ இப்போது ஜனநாயகன் அந்த படம் போஸ்ட்போன் ஆகிட்டு அந்த படம் வரல அப்படிங்கிறதுனால இந்த ஹாலிடேவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதில் ஒரு படம் தான் திரௌபதி 2, தலைவர் தம்பி தலைமையில் அந்த படம், அப்புறம் வா வாத்தியார். இதெல்லாம் அந்த வா வாத்தியாருக்கான அந்த இஷ்யூவும் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. அந்த படமும் பொங்கலுக்கு இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இப்போது இந்த தலைவர் தம்பி தலைமையில் அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்துருமா வாங்க. ஹலோ ஒய்ஃபி, உன் லைஃபுக்குள்ள வர இன்னும் வெறும் 200 கிலோமீட்டர் தான் இருக்கு. இப்போ வந்துடும். உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு கிளிப்பச்சை. அண்ணே, கிளிப்பச்சை கலர்ல ஒரு ஜூஸ். கிளிப்பச்சை கிறுக்கு பயிருக்கு கல்யாணம் இருக்கு. சாயங்காலம் ஃபங்க்ஷனுக்குலாம் ரெடியா? எல்லாம் ரெடி தானே. ஒரு வாரத்தில் எலெக்ஷன் வர போகுது. எவனை பலி கொடுத்தாது இந்த எலெக்ஷன்ல நம்ம ஜெயிக்கிறோம். எங்க வீட்டு 4 ஓட்டு இருக்கு, மறந்துடாது. அதான் வந்துட்டோம்ல, இனிமேல் இங்கே தான் இருப்போம். நாளைக்கு காலையில அவ மகளுக்கு கல்யாணம். நீ இல்லைன்னா இங்கே ஒரு வேலையும் நடக்காது. அப்படியே 2 கோட்டரை உள்ள போடுங்க, அப்படியே தண்ணியை வெளியே விடுங்க, ஓகேவா? டேய், உங்க அப்பனுக்கு அறிவே இல்லடா. கண்டவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு இந்த கிறுக்கனை போய் எந்த கிறுக்கனை வர சொன்னா? எல்லாம் நல்லபடியா முடியும்னு நினைச்சேன். ஏதோ பெருசா நடக்க போகுது தம்பி. நாளை காலையில 10:30 மணிக்கு என் மக கழுத்துல யார கொண்டாலும் தாலி ஏறும். நீ எதையாவது சொல்லி என் மக கல்யாணத்தில் பாட பார்த்தா உன்னை கொன்னே விடுவோம்டா. அந்த நாசமா போன நாக்கு அறுத்து போடுவேன். அண்ணே, இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு பண்ணியா? மாமா என் முடிவை ஏற்கனவே சொல்லிட்டேனப்பா. அந்தால் சுட்டா இந்தால் வெட்டுவாரா. இரு, கூப்பிட்டு பாக்க. சரி, அடி 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 அடி. அப்படி எல்லாம் உன்னை ஈராக விட்டுருனாப்பா. இதையும் நான் நடத்தி காட்டுறேன். அடி கிளிய போகுது. நான் நல்ல மனுஷனா இல்ல பைத்தியக்காரன்? இல்லப்பா, நாங்க தான் பைத்தியம். டேய், வேற பாட்டே கிடைக்கலடா உனக்கு. என்ன தாத்தா நான் சொல்றது? தலைவர் தம்பி என்ன சொன்னாலும் சரியா தானே இருக்கு. ஓகே, இந்த லாஸ்ட் அந்த டைலாக் தான் எனக்கு இப்போ ஹிட் ஆகுது. தலைவர் தம்பி என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்றது. இவர் தான் அந்த தலைவர் தம்பி தலைமையில். ஸோ இவரோட தலைமையில் நடக்குது அப்படிங்கிறத தான் இப்படி படமாக வச்சுருக்காங்க. ஓகே, நான் என்ன யோசித்தேன், தலைவர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஜீவா தம்பி தலைமையில் செயல்படுறார் போல் அப்படின்றத இவ்வளோ நாள் வரைக்கும் நான் யோசிச்சு வச்சுருந்தேன். இப்போ தான் அது ரிவீல் ஆகுது. ஸோ அதான் டீசர்லேயே சொல்லியிருப்பேன், டீசரை செம்ம ஃபன்னியாக அப்படி செம்ம கட்டாக இருக்கும் டீசர் கட்டு. அதுவும் ஒரு சில அந்த ட்ரெண்டிங் டைலாக்லாம் வச்சு வேறு லெவல் ஃபன்னியாக பண்ணியிருந்தாங்க. அந்த கல்யாணம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், அதில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள், இதெல்லாம் தாண்டி அந்த 2 அரசியல் கட்சிகள் நடுவில் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு சைடு, கல்யாணம் நடக்கணும்னு ஒரு சைடு, அது எப்படின்னா நடத்தி காட்டினா இவருக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு ஜீவா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃபன்னியான அந்த கான்செப்டாக இந்த படத்தில் நிறையா இருக்குது. ஸோ அந்த டீசர்லேயுமே அதெல்லாம் இருந்தது. இந்த ட்ரெய்லர் கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம், பக்கா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்குது. நிறையா அந்த ஜீவாவுடைய அந்த பாட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணது எல்லாமே ஒரு யூனிக்காக சூப்பராக இருந்தது. அதான் சொல்லப்போனால் ஒரு ஜாலியாக ஃபேமிலியாக போயிட்டு ஃபெஸ்டிவலுக்கு பார்த்துட்டு வரலாம், அந்த மாதிரியான ஒரு படங்க. ட்ரைலர் பார்க்கும்போது அது தெரியுது. ஸோ ரிட்டர்ன் நம்ம வரும்போது எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஜாலியாக சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு படம், அவ்வளோதான். இந்த கல்யாண செட்டப்புங்கும்போது வந்து ஒரு ஃப்ரேம் வச்சா அதில் சிங்கிள் ஹீரோ ஹீரோயின் இவங்களை மட்டும் வச்சு அப்படி பண்ண முடியாது. ஒரு மாதிரி கூட்டமாக இருக்கும், அதுக்கெல்லாமே இது பண்ணோம். ஆர்ட் ஒர்க் இருக்குது அதில், அங்கங்கே அதுக்கு அந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் வச்சு அதில் சண்டை நடக்கிற மாதிரி
ஸோ இந்த மாதிரி அந்த கொரியோகிராஃபியாக வந்து நல்லாயிருக்கும் பார்க்க. எந்த ஃப்ரேமுமே வந்து எம்டியாக இல்லாமல் ஒரு மாதிரி எல்லாம் கூட்டமாக அப்படி சூப்பராக இருக்கும். அது நம்ம பிக் ஸ்க்ரீனில் அப்படி பார்க்கும்போது செமையாக ஒர்க் அவுட் ஆகும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது போக இந்த படமாக கதையாக கான்செப்டாக எல்லாம் ஓகே, எல்லாம் சூப்பர். என்னன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதா கான்செப்ட்டு. ஸோ இதோடைய அந்த ஸ்க்ரீன் ப்ளேவும் அந்த மேக்கிங் தான் மேட்ரு. நம்ம போய் பார்க்கும்போது வந்து நம்மளை அந்த 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் எங்கேஜிங்காக வச்சுக்கினா அதுதான் மக்கள் வந்து எதிர்பார்க்குறது. அதுக்கு தான் வந்து தேட்டருக்கு காசு கொடுத்து போகிறாங்க. ஸோ அது இந்த படத்தில் இருக்குன்றது நான் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க.